அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பண கஷ்டம் இருக்குது, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை, எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு இருக்குது, ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது, எது எடுத்தாலும் தோல்வி, எதுவுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலையை அமையல வீட்டில், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக 100% பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு நிறைஞ்ச திங்கட்கிழமை நாளாக இருக்குது. இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் அதே போல் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு மதியம் 1:49 மேலே பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிறை பஞ்சமி தேதியானது தொடங்குது. இது நமக்கு செவ்வாய்க்கிழமை மதியம் 3:50 வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே பஞ்சமி தேதி வழிபாடு அப்படிங்கிறத மாலை நேரத்தில் வழிபாடு செய்கிறது தான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதன்படி பார்க்கும்போது நாளை மாலை 5 மணிக்கு மேலே இரவு 10 மணிக்குள்ளார நம்ம வழிபாடு செய்யணும். சரி, இந்த பஞ்சமி திதியில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேய்பிறை பஞ்சமியே இருக்கிறதுனால நம்ம வாராகி அன்னை வழிபாடு செய்கிறது சிறப்பு. வாராகி அன்னை வழிபாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு அவங்களுடைய படம் வேணும், சிலை வேணும் அப்படின்ட்டு கூட அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு மண்ணகலை நீங்கள் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி ஏற்றி வச்சு அந்த தீபச்சுடரில் நீங்கள் வாராகி அம்மனை அவாகனம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டிங்கனாவே அவங்க கைமேல் பலனை உங்களுக்கு கொடுப்பாங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னே சொல்லலாம், காக்கும் கடவுள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சகோதர சகோதரிகளுக்கு தீபச்சுடர்லேயே அவங்களுடைய உருவம் தெரிஞ்சிருக்குதுங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் முன்னையெல்லாம் அவங்களுடைய ஃபோட்டோலாம் எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானும் தீபம் ஏற்றும் போதெல்லாம் என்னுடைய மொபைலில் கேப்சர் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கும் போட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான அற்புதமான தெய்வம், கேட்ட உடனே வரங்களை வாரி தரக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை, நான் எந்த தெய்வத்தை கும்பலானா இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் சிவபெருமான் வழிபாடு அப்படிங்கிறது கூட செய்யலாம். சரி, நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளைய நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே நான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்தில் சொன்ன அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு நீங்கும். இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பித்திட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு சூரியன் அஸ்தமனமான பிறகு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா மாலை ஒரு 5 மணியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டு இதை செய்யலாம். இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கற்பூரவள்ளி இலை தான் தேவைப்படுது. இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது நிறைய மருத்துவ குணம் கொண்டது. அதே போல் மகத்துவமான விஷயங்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு இலை அப்படின்னே சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்மளுடைய சேனலில் வளர்பிறை பஞ்சமியிலையும் கற்பூர இலை வச்சு பரிகாரம் சொல்லுவேன், தேய்பிறை பஞ்சமியிலையும் சொல்லுவேன். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக சொல்லிகிட்ருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நமக்கு இருக்கிறது தேய்பிறை பஞ்சமியாக இருக்குது. ஸோ இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி, அதாவது மாலை 6 மணிக்கு முன்னாடி இந்த இலைகளை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. இந்த இலை நம்ம 5 எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒன்று தான் கிடச்சிச்சினாலும் அந்த 1 கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலையில் ஒரு பேனாவை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதலாம். இப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கும்போது கடன் சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். அதே போல் நோய் இருந்துச்சு அப்படின்னா நோய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையை கூட நீங்கள் அந்த இலையில் எழுதலாம். எழுதுவதற்கு நீங்கள் எந்த கலரில் இங்கு வர பேனாவும் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிருந்தா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் கட்டி கற்பூரம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சாதாரண கற்பூரம் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல இந்த விளக்குக்குள்ளார ஒரே ஒரு கற்பூரத்தை வச்சுருங்க. வச்சுட்டு இப்போது இதுக்கு மேலே இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கற்பூரவள்ளி இலையோடு சேர்த்து நம்ம இன்னும் 2 பொருட்கள் வைக்கணும். முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பு நம்ம வைக்கணும். இந்த கிராம்போடு சேர்ந்து இது வேலை செய்யும் போது நமக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பு 5 எடுத்துக்கோங்க.
அடுத்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து வைங்க. இப்போ இந்த கற்பூரவள்ளி இலையோட நம்ம என்னென்ன வைக்கணும், ஆல்ரெடி கற்பூரங்கிறது டிஃபால்ட்டு. இந்த இலை மேலே இன்னும் 2 பொருள் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து ஏலக்காய், இன்னொன்று வந்து 5ங்கிற எண்ணிக்கையில் கிராம்பு. நெய் வந்து ஆப்ஷனல், இருந்தால் விட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ இந்த காலியான மண்ணகளில் ஆல்ரெடி கற்பூரம் வச்சுட்டிங்க இல்லையா, இப்போ இந்த இலையை அதுக்கு மேலே வச்சுருங்க. இதுக்கு மேலே இந்த கிராம்பு ஏலக்காய் 2யும் வந்து வச்சுக்கோங்க. இன்னும் 2 3 கற்பூரம் எடுத்துக்க சொன்னேன் இல்லையா, அதில் இதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதை வந்து ஏற்றி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எரிய ஆரம்பிக்கும். கீழே அந்த இன்னொரு சூடம் வச்ச பாருங்க, அதையும் வந்து ஏற்றிடுங்க. கொஞ்சம் கேப் கிடைக்கும் இல்லையா, அதுக்கு நடுவில் இப்படி வச்சு ஏற்றி வச்சுருங்க. இப்படி ஏற்றும்போது என்ன ஆகும்னா கீழே இருக்கிற அந்த கற்பூரமும் எரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த இலையினுடைய அந்த அடிப்பகுதி நல்லா வந்து சூடாகும். மேலே இருக்கிற அந்த கற்பூரம் வந்து அந்த கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் எரிக்கும். மேலே இருக்கிற அந்த இலையை வந்துட்டு சூடு பண்ணும். இப்போது ஒரே இலை பார்த்திங்கன்னா கீழேயும் வந்துட்டு சூடாயிட்ருக்கும், மேலேயும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வாட ஆரம்பிக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீக நறுமணம் வெளிவர ஆரம்பிக்கும். அதாவது இந்த இலை வந்து சூட்டின் காரணமாக அப்படியே தண்ணீர் மாதிரி வந்து வெளியில் விடும். ஏன்னா அந்த இலையை கசக்குனிங்கனாவே நிறைய சாறு வரும். எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணத்துக்கு பயன்படுத்தக்கூடியது தான், சரிங்களா. இப்போ வந்து நல்லா வந்து ஒரு நறுமணம் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அகல் விளக்கை ஒரு சில்வர் தட்டில் வச்சுட்டு நம்மளுடைய வீட்டில் எல்லா ரூமுக்குமே கொண்டு போய் காட்டணும். கிச்சனில், பாத்ரூமில், டைனிங் ஹாலில், பெட்ரூம்லன்னு எல்லா ரூம்லேயுமே வந்து காட்டணும். மேலும் இது நீங்கள் மாலை நேரத்தில் தானே செய்கிறீங்க, அப்போ வீட்டில் வந்து கணவர் இருக்கிறாரு, குழந்தைங்களும் இருக்கிறாங்கங்கும்போது நீங்கள் ஹாலில் இதை வச்சுட்டு சுற்றியும் கூட நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு அந்த இலையிலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை எல்லாருமே சேர்ந்து நுகர்ந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சளி தொந்தரவுகள் இருக்குது, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது அதுவும் கூட வந்துட்டு சரியாகும். இந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க. அவங்கள வீட்டில் இல்லைங்கும்போது நீங்கள் வீடு முழுக்க காட்டிட்டிங்கனாவே போதும். ஏன்னா அதனுடைய நறுமணம் எல்லா பக்கமும் பரவுச்சுனாவே போதும். நம்ம வீட்டு உறுப்பினர்கள் எப்போ வீட்டுக்குள்ளார வந்தாலும் அவங்க அதை நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த வாசம் நல்லாவே வந்து இருக்கும். இப்படி எல்லா பக்கமும் காட்டும்போது நீங்கள் அந்த இலையில் எழுதியிருந்தீங்க பாருங்கள், நோய் கடன்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா எரிஞ்சு போயிடும். அது எப்படி இந்த நெருப்பில் அழிஞ்சிச்சோ அதே மாதிரி அந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையிலிருந்து அழிவதற்கும் வந்துட்டு இந்த பிரபஞ்சம் ஒரு வழிகாட்டிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஹால்லேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க, தூக்கி போட வேணாம், இங்கேதாவது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா இது எரிஞ்சு முடித்தாலுமே பார்த்திங்கன்னா என்னுடைய நறுமணம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இதை மறுநாள் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் தூக்கி போட்டிங்க அப்படின்னாவே போதும். இதுக்கு பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி நம்ம எரிய வைக்கலாம், சாதாரண கற்பூரத்தையும் நம்ம எரிய வைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2யுமே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இப்போ இலைக்கு அடியில் ஒன்று மேலே ஒன்றுன்னு வைக்க சொன்னேன் இல்லையா, இதில் நான் மேலே வந்து பச்சை கற்பூரத்தையும் கீழே வைக்கும்போது வந்து சாதாரண சூடத்தையும் வச்சுருவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் வச்சு விட்டுருவேன். நீங்களும் கூட அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். 2மே பார்த்திங்கன்னா நல்ல தெய்வீக நறுமணம் தான் வரும். அப்போ நம்ம வீடு முழுக்க காட்டும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துஷ்ட சக்திகளும் நீங்கும். அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். அப்போ கடன் தீரும் அளவுக்கு பணம் சேரும், நோய் தீர்ந்து ஆரோக்கியம் பெருகும். வீணாக வீட்டில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மாதிரி இனிமேல் குடும்பம் வந்து ஒற்றுமையாக சுபிட்சமாக வந்து இருக்கும். ஸோ இந்த இலை கிடச்சிச்சின்னா அவசியம் வந்துட்டு நாளை மாலை ஒரு 5 மணிக்கு மேலே இரவு ஒரு 10 11 மணி வரைக்கும் டைம் எடுத்து இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.